अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை உடைய பெருமைகளை மட்டுமே விளக்கும் வகையிலே 1000 ஸ்லோகங்களை அவர் அருளி செய்தது அவருடைய ஒரு அற்புதமான கவன சக்தியை காட்டுகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் முதலிலே 273வது ஸ்லோகம் அதனை நாம் அனுபவிக்கிறோம். இந்த 273வது ஸ்லோகத்தில் அந்த பாதுகையை தாம் வணங்குவதாக எம்பெருமான் திருப்பள்ளி உணர்ந்தவுடனே தன்னுடைய திருவடிகளிலே அந்த பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு வெளியிலே எழுந்தருளுகிறான். அப்படி அந்த புறத்திலிருந்து அவனை வெளியிலே எழுந்தருள பண்ணி கொண்டு வருவதே இந்த பாதுகை தானே. அதனால இந்த பாதுகையை நான் வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். உத்தஸ்துஷோ ரங்கசயஸ்ய சேஷாத் ஆஸ்தான சிம்மாசனமாருருக்ஷோஹோ மத்யே நிசாந்தம் மணிபாதுகே த்வாம் லீலாபதன்யாச சகீம் பிரபத்யே. உத்தஸ்துஷோ ரங்கசயஸ்ய சேஷாத், சேஷாத்து உத்தஸ்துஷா, அதாவது ஆதிசேஷனாகிற படுக்கையிலே எழுந்தோடு இருக்கிறான் எம்பெருமான், சயனித்து கொண்டிருக்கிறான். பொழுது விடிந்தவுடனே என்ன பண்ணுகிறான்? சேஷாத்து உத்தஸ்துஷா, அதிலிருந்து எழுந்திருக்கிறான், அந்த படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிறான். எழுந்தவன் எங்கே செல்கிறான் என்னால் ஆஸ்தான சிம்மாசனம் ஆருருக்ஷோஹோ, தன்னுடைய அந்த கோப்புடைய சீரிய சிங்காசனம் இருக்கிறதே அதிலே போய் வீற்றிருக்க வேணும் என்பதற்காக இதெல்லாம் திருப்பாவையிலே நாம் அனுபவிக்கலாம். சயனித்து கொண்டிருக்கிற எம்பெருமான். அப்பொழுது இவர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள்? கோபிகைகள் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்று சொன்னார்கள். உடனே எம்பெருமான் திருக்கண் மலர்ந்தருளுகிறான். அப்பொழுது உன்னுடைய அந்த செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ என்று கட்டாட்சத்தை பிரார்த்தித்தார்கள். அதற்கு பிறகு மாரிமலை முழஞ்சல் பாசுரத்திலே கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து என்று அதிலே நீ வீற்றிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அதனால எம்பெருமான் என்ன பண்றான்? உத்தஸ்துஷா சேஷாத்து, சேஷ சயனத்திலிருந்து திருப்பள்ளி உணர்ந்தவனான எம்பெருமான் ஆஸ்தான சிம்மாசனத்திலே போய் ஏறி இருக்க வேணும் என்று புறப்படுகிறான். அப்படி புறப்படுகிற பொழுது அந்த அந்தப்புறத்திலிருந்து அந்த ஆஸ்தான சிம்மாசனம் இருக்கிற இடத்துக்கு நடந்து வர வேண்டும் அல்லவா? அதைத்தான் சொல்கிற மத்தியே நிசாந்தம் மணிபாதுகேத்வாம். அந்த மத்தியே இடையிலே அவன் என்ன பண்ணுகிறான்னு கேட்டா, அந்தப்புறத்துக்கு நடுவில் நிசாந்தம் மத்தியே நிசாந்தம், அந்தப்புறத்தினுடைய நடுவிலே அவன் அப்படி 4 அடி எடுத்து வழித்து நடக்கிறான். அப்படி நடக்கிற பொழுது என்ன பண்ணுகிறான்னா இந்த பாதுகையைத்தான் சமர்ப்பித்து கொண்டு எழுந்துள்ளுகிறான். துவாம் லீலா பதன்யாச சகீம் பிரபத்யே. அவன் என்ன பண்ணுகிறான்? துவாம் உன்னை தனக்கு அந்த பதன்யாச லீலா சகி, அதாவது பதன்யாசமாகிற ஒரு காரியத்திற்கு உரிய தோழியாக உன்னை அவன் கொண்டிருக்கிறான் என்று அவனை சொல்ற. லீலா சகியும்
லீலா பதன்யாச சகீம் என்று அந்த விளையாட்டுக்காக அந்த அடிவைப்பு என்று செய்கிறானே அதற்கு தோழியாயிருக்கிறான். இந்த பாதுகை தான் தோழியாயிருக்கிறதா. ஏன்னா இது பாதுகை என்கிறது ஸ்ரீலிங்க சப்தமாகினாலே அதை தோழி என்கிற சப்தத்தாலே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட துவாம் பிரபத்யே, உன்னை நான் உபாயமாக பற்றுகிறேன், நீதான் என்னை ரட்சித்தருள வேணும் என்பதாக. அதாவது இரவிலே பெருமாள் சயனித்து கொண்டார். விடியற் காலையில் எழுந்தவுடனே அவர் ஆஸ்தான சிம்மாசனம், அந்த கோப்புடைய சீரிய சிங்காசனம் அது இருக்கிற இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு 4 அடி நடக்கத் தொடங்குகிறார். அப்படி நடக்கிற பொழுது உன்னை திருவடிகளிலே சாத்தி கொண்டு எழுந்தள்ளுகிறார். அந்த புறத்திலேயும் அவனுக்கு துணையாயிருக்கிற தோழியாயிருக்கிற உன்னை நான் உபாயமாக பற்றுகிறேன் என்று அந்த பாதுகையே உபாயமாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். அடுத்தபடியாக 274வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எல்லாரும் என்னன்னா பாதுகையை எடுத்து அவருக்கு எவன் தலைமையில வைத்துக் கொள்ளுகிறானோ கடைசியில் என்னன்னா அவனுக்கு உடனே அவனுக்கு பிரம்மபட்டமே கடிச்சு போடுது. அவனுக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா பாதுகை என்கிறது அவ்வளவு உயர்ந்தது, அதை தலைமையில சூட்டி கொண்டாலே பிரம்மபட்டம். சரி, எம்பெருமான் அந்த சமயத்தில் சஞ்சரிக்கணும்னு நினைத்தான். ஆனால் உடனே தலையிலே வைத்துக் கொண்டிருந்த பாதுகையை எம்பெருமானுடைய திருவடியிலே சேர்த்து விடுகிறார்கள் என்று இப்படியாக ஓர் அர்த்தத்தை தெரிவிக்கிறார். பிராப்தாதிகாரா பதய பிரஜானாம் உத்தம் சிதானாம் உத்தம பாதுகே த்வாம் ரங்கேஷிது ஸ்வைர விஹார காலே சம்யோஜயந்தி அங்கிரி சரோஜயுக்மே. பிராப்த அதிகாராக பதய பிரஜானாம், அதாவது பிரஜானாம் பிரஜைகளுக்கெல்லாம் பதியாயிருக்கிற தன்மை இருக்கிறதே, அதாவது பிரம்ம பட்டம், அதாவது பிராப்த அதிகாரம். அதிகாரம் என்னால் என்ன உண்டோ அந்த இது அதெல்லாம் யார் பண்றான்னா பிரஜானாம் பதயா. பிரஜானாம் பதிஹி, பிரஜாபதி என்னால் இது பிரம்மாவை சொல்லுகிறது. இப்போ இந்த இடத்துல பன்மையிலே சொல்லுகிற பொழுதான பல பிரம்மாக்கள், பிரஜாபதயா பிரஜானாம் பதயா என்று பல பிரம்மாக்களை சொல்லுகிறார். அத்தனை பேருக்கும் என்னன்னா இவர்கள் உத்தம் சிதானாம் துவாம், உத்தம் சிதானாம் என்னால் உத்தம் சிதாம் தங்கள் தலையிலே தாங்கினார்கள். அதனால அவர்களுக்கு அந்த பிராப்த அதிகாரம் பிராப்தமாயிற்று. எப்பொழுது எம்பெருமானுடைய பாதுகையை தலையிலே தரிக்கிறார்களோ தரித்த உடனே அவர்களுக்கு பாதுகையை தரித்தது காரணமாகவே அவர்களுக்கு உயர்ந்த ஸ்தானம் கிடைத்து விடுகிறது, பிரம்ம பட்டம் கிடைத்து விடுகிறது. உடனே பிரம்மாவாக ஆகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்னால் ரங்கேஷித்து ஸ்வைர விகார காலே, அந்த ரங்கநாதனானவன் ஸ்வைர தன்னுடைய இஷ்டப்படி சஞ்சரிக்கிறான் அல்லவா, ஸ்வைர விகாரம் என்னால் தன்னுடைய விருப்பப்படி அவன் செல்லுகின்ற செல்லுகை. அந்த காலத்திலே என்ன பண்ணுகிறார்கள், தங்கள் தலையிலே வைத்திருந்த பாதுகையை அங்கிரி சரோஜயுக்மே சம்யோஜயந்தி, உன்னுடைய திருவடிகளிலே கொண்டு சமர்ப்பிக்கிறார்கள். எல்லாரும் அப்படித்தான் பண்ண, எம்பெருமானுடைய திருவடிகளிலே கொண்டு பாதுகையை சமர்ப்பித்த பிற்பாடுதான் எம்பெருமான் எழுந்தருளுவன் என்று ஒரு கிரமம் உண்டு. இதெல்லாம் ஒரு என்ன சொல்லுகிறது, கௌரவமான ஆங்கிலத்தில் சொல்லுவோம் புரோட்டோகால் என்று சொல்லுவோம். அதுபோல இதெல்லாம் ஒரு புரோட்டோகால், கௌரவத்தினுடைய அடையாளம். பாதுகை அங்கே இருக்கிற இடம் தெரிந்தாலும் கூட 2 பேர் பாதுகையை கொண்டு கீழே வைக்கணும். அதுக்கப்புறம் தான் எம்பெருமான் இந்த பாதுகையை சமர்ப்பித்துக் கொள்வான். தான் அந்த கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றுவதற்கு சென்ற பொழுது அஸ்வீகிருத மணிபாதுகம் என்று தெரிவித்தார். அந்த இடத்துல அவ்வளவு அவசரமாக போனபடியினாலே அந்த இடத்துல பாதுகையை சமர்ப்பித்துக் கொள்ளவில்லைன்னு ஒரு இடத்துல சொல்லுகிறார். அப்ப மற்ற எல்லா இடங்களிலும் அவன் சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்துள்ளான் என்பது தானே கிடைக்கிறது அல்லவா. அதனால இங்கே தங்களுக்கு பெரிய பட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல பல பிரம்மாக்கள் தங்கள் தலையிலே பாதுகையை வைத்துக் கொண்டிருந்தார்கள். தலையில பாதுகை வைத்துக் கொண்டது காரணமாகவே அவர்களுக்கு பிரம்ம பட்டம் கிடைத்து விட்டது. எம்பெருமான் சஞ்சாரம் பண்ணணும்னு நினைக்கிற பொழுது என்ன பண்ணுகிறார்கள் இவர்கள், அந்த பாதுகையை கொண்டு எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறார்கள் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது 275வது ஸ்லோகம். இந்த 275வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் பாதுகையோடு இந்த பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தருளுகிற அந்த புறப்பாடு இருக்கிறதே, அதை சேவித்து விட்டால் அவனுக்கு அவருடைய மறுபடியும் பிறப்பு என்கிறதே கிடையாது. எம்பெருமானுடைய அந்த சஞ்சாரத்தை சேவித்தால் போரும்,
அதுக்கப்புறம் அவனுக்கு எதுக்கு மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ற அந்த அர்த்தத்தை இந்த 275வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஸ்வயானுபத்தாம் மணிபாதரக்ஷே லீலாகதிம் ரங்கசயஸ்ய பும்சஹ நிஷாமயந்தோ ந புனர்பஜந்தே சம்சார காந்தார கதாகதானி. அதாவது துவயானுபத்தாம் மணிபாதரக்ஷே என்ன கல்லிழைத்த பாதுகையே என்று சொல்லுகிறார். துவயானுபத்தாம் உன்னாலே உண்டு பண்ணப்பட்டது எதுன்னு கேட்டாக்கா லீலாகதிம் எம்பெருமானுடைய அந்த விளையாட்டிற்காக செல்லுகிற செல்லுகை யாருடையது? ரங்கஸ்யபும் ரங்கசயஸ்ய பும்சஹ ரங்கசயஸ்ய லீலாகதிம் ரங்கசயஸ்ய பும்சஹ லீலாகதிம். அந்த ரங்கநாதன் அதாவது திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கருமணியை என்றாரே அப்படி சயனித்துக் கொண்டிருக்கிற அந்த ரங்கநாதனுடைய லீலாகத்தியம் விளையாட்டிற்காக செல்லக்கூடிய அந்த சஞ்சாரம் இருக்கிறது. அது தொயானுபத்தாம். அந்த சஞ்சாரமானது இந்த பாதுகையாலே தான் உண்டு பண்ணப்பட்டது. ஏன்னா பாதுகையை சமர்ப்பிச்சுட்டா தான் பெருமாளுக்கு வெளியில போகணும் என்ற எண்ணமே வரும் அவருக்கு. இந்த காலத்தில் கூட சில பேர் செருப்பு போட்டுட்டா தான் வெளியில வருவார், செருப்பு போடாத வெளியில வரவே கூடாது அப்படின்னு சில பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் தங்களுடைய கிரகத்திலேயே கூட செருப்பு போட்டு இருக்கான்னு சொல்றா. இதெல்லாம் ஒரு பக்கம். அது சில பேருக்கு அப்படி பழகிடுறது. ஆனால் இங்கே எம்பெருமானுக்கு அப்படின்னு கேட்டா வெளியில செல்ல வேணும் என்னால் பாதுகை இல்லாமல் வெளியில செல்வதில்லை. அதனால துவயானுபத்தாம் லீலாகதிம் உன்னாலே உண்டு பண்ணப்பட்டிருக்கிற அந்த எம்பெருமானுடைய விளையாட்டான சஞ்சாரம் அதையெல்லாம் என்ன பண்றான்னா நிஷாமயந்தஹா அதை யார் சேவிக்கிறார்கள் எம்பெருமான் பாதுகையோடு அப்படி அந்த எழுந்தர்களோட புறப்பாடு இருக்கிறது அதை சேவித்தால் அவனுக்கு என்ன பெருமை என்று கேட்டால் சம்சார காந்தார கதாகதானி ந புனர்பஜந்தேஹே. இந்த சம்சாரம் என்கிறது ஒரு பெரிய காந்தாரம் என்கிறார். காந்தாரம் என்னால் என்ன? வழியே தெரியாமல் திகைத்திருக்கக்கூடிய அடற்காடு இருக்கிறதே, அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குத்தான் காந்தாரம்னு பேரு. காந்தாரம்னா ரொம்ப உள்ளுக்குள்ள போயிட்டோமானா இருட்டு வெளிச்சமே இருக்கு, அதாவது வெளிச்சமே இருக்காது. மரத்தினுடைய அந்த திரட்சியாலே அது இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா. திருவல்லிக்கேணியை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு காலத்திலே தெரிவித்தார் திருமங்கை ஆழ்வார். என்ன சொன்ன? குறவமே கமழும் குளிர் பொழிலோடு குயிலோடு மயில்கள் நின்றால இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே என்று தெரிவித்தார். ஆஹா, இரவியின் கதிர்கள் கூட உள்ளே புக முடியாத அளவுக்கு அப்படி மரங்கள் அடர்ந்திருக்குமா. அப்படிப்பட்ட மரங்கள் அடர்ந்திருக்கிற இடத்திற்குத்தான் காந்தாரம்னு பேர். உள்ள போய்விட்டால் எந்த பக்கமாக நாம் போக வேணும், எதிரில் மரம் இருக்கிறதா வழி இருக்கிறதா ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கிற இடம். அது போலத்தான் நம்முடைய சம்சாரம் என்கிற இந்த உலக வாழ்க்கை. அதுவும் இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கதாகதானி என்னால் போவுதல் வருதல் என்று அப்படித்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட கதாகதானி என்னால் என்ன? போவதும் வருவதுமாய் இருக்கக்கூடிய ஒரு அதாவது இங்க வருவது மறுபடியும் மேலே போவது, சொர்க்கத்தில் போய் புண்ணியத்தை அனுப்புவது, மறுபடியும் சம்சாரத்துக்கு வருவது என போவதும் வருவதுமாய் இருக்கக்கூடிய கதாகதானி. அது சம்சார காந்தார கதாகதானி. இந்த சம்சாரமாகிற அடற்காட்டு அடர்ந்த காடு அதுக்கு போவதும் வருவதுமாய் இருக்கக்கூடிய இந்த பிறவி இருக்கிறதே அதை நபுனர்பஜந்தே மறுபடியும் அவர்கள் அடைவதே இல்லை. ஒரு தடவை அந்த எம்பெருமானுடைய புறப்பாடு சேவித்து விட்டால், அதுவும் அவன் பாதுகையோடு எழுந்தருளி இருக்கிற அந்த புறப்பாட்டு அந்த சேவித்து விட்டால், அந்த புறப்பாட்டை சேவித்து விட்டால் அதற்கு பிறகு அவன் மறுபடியும் எதற்கு இந்த சம்சாரத்தில் வந்து பிறக்க வேண்டும்? இவனுக்கு சம்சாரம் என்கிறது அடியோடு கிடையாது என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशम्
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।